ஆபரேஷன் சிந்தூர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். போன வருஷம் காஷ்மீர் மாநிலம் பகல்காம்ல அப்பாவி மக்களை கொன்னு தீர்த்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு. ஆபரேஷன் சிந்தூர் ப்ராசஸ் நடக்கிறப்ப பாகிஸ்தான் ராணுவம் வந்து நம்ம இந்தியாவோட தலைநகரான டெல்லியில ஒரு பேலஸ்டிக் மிசைல் ஒன்ன ஏவுச்சு. அதோட டெர்மினல் ஃபேஸ்ல வந்து இந்தியா கரெக்டா சுட்டு வீழ்த்துச்சு. தோராயமா சொல்லணும்னா தரையில விழுகிறதுக்கு 110 செகண்ட்ஸுக்கு முன்னாடி அந்த டெர்மினல் ஃபேஸ்ல இந்தியா அதை சுட்டு வீழ்த்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பிஎஸ் அது பேரு, இந்தியன் பேஸ்டு சர்வைலன்ஸ். இப்ப இந்தியாவுக்கு மேல வந்து 50 சேட்டலைட் வந்து பாதுகாப்புக்கு இருக்கிற மாதிரி. இந்த 50 சேட்டலைட்டோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே துல்லியமா கணிச்சு நம்ம ஏர் ஸ்பேஸ் கிட்ட ஒப்படைக்கிறது அதோட வேலை. இதுல வந்து மொத்தம் 21 சேட்டலைட்ஸ் வந்து இஸ்ரோவால அனுப்பப்பட உள்ளது. மிச்சது ஃபுல்லாமே பிரைவேட் கம்பெனிஸால வந்து அனுப்பப்பட உள்ளது. இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சேர்ந்து 2029லேருந்து 2030க்குள்ள இது ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆகும். இந்த ப்ராஜெக்டோட முதல் சேட்டலைட் வந்து இந்த ஆண்டு கடைசியில லான்ச் பண்ண வேண்டியதா தகவல்.